வினிகர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கசப்பான செடியை வினிகரில் தொட்டு கொடுத்தா எப்படி இருக்கும்? இப்போ நீங்கள் குடிச்சிங்கன்னா அது எப்படி இருக்கும்? அந்த டேஸ்ட் நல்லா இருக்காது, அது ஒரு பிட்டர்னஸ். அந்த பிட்டர்னஸ் ஏசப்பா வந்து அந்த இடத்துல நம்ம வந்து வேகமாக ஓடும் போதோ நமக்கு தாகம் எடுத்துச்சுன்னா தண்ணி, ஸ்வீட்டான தண்ணி குடிக்கணும்னு எவ்வளோ ஆசையாக இருக்கும். அப்போ ஏசப்பா அவ்வளோ ரத்தம் சிந்தும் போதும் தாகமாக இருக்கேன்னு கேட்குறாங்க. இந்த சேவகர்கள் என்ன கொடுக்குறாங்கன்னா அவ்வளோ ஒரு கசப்பான காடியை கொடுக்குறாங்க. அந்த கசப்பை தான் நம்மளும் ஏசப்பாவுக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ கொடுக்குறோம். நம்மளுடைய பாவங்கள், நம்ம செய்கிற ஒரு பாவத்தின் நிமித்தமும் ஏசப்பாவை நம்ம திருப்பி சிலுவையில் அறையிறோமா. திருப்பி சிலுவையில் அறையும் போது திருப்பி அந்த கசப்பான காடியை தான் நம்ம ஏசப்பாவுக்கு கொடுத்துட்ருக்கோம். அதனால நம்ம இந்த நாளில் யோசிச்சு பார்க்கணும், கசப்பான காடியை நம்ம கொடுக்குறோமா, இல்லைனா ஒரு ஸ்வீட்டான ஒரு ட்ரிங்க்ஸ் நம்ம ஏசப்பாவுக்கு கொடுக்குறோமான்னு. ஸ்வீட்டான ட்ரிங்க்ஸ்னால் நம்மளுடைய நடக்கையில் வந்து ஏசப்பாவுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏசப்பாவை நேசிக்கிறதன் மூலமாக, சபைக்கு கரெக்டாக வரதன் மூலமாக நம்ம தாவீது எப்படி ஒரு வாழ்க்கை